இமேஜின் பண்ணுங்க. நீங்க மல்டிப்ளெக்ஸ் தியேட்டருக்கு போறீங்க. பட்ஜெட்குள்ள இருக்கணும்னு நெனச்சுட்டு, இன்னைக்கு பாப்கார்ன் வேணாம், ரொம்ப காஸ்ட்லின்னு முடிவு பண்றீங்க. ஆனா இன்டர்வல் மேல உட்கார்ந்து மத்தவங்க சாப்பிடுறத பார்த்த உடனே கண்ட்ரோல் பண்ண முடியாது. கவுண்டருக்கு போயிருவோம். அங்க நம்ம மெனு போர்ட்ல ஸ்மால், மீடியம், லார்ஜ்ன்னு 150, 250, 270ன்னு போர்டு போட்டிருப்பாங்க. உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேஷன் போடும். மீடியமும், லார்ஜும் வெறும் ரூ. 20 தான் டிஃபரன்ஸ். அப்ப லார்ஜ் எடுக்கிறது தான் கெத்து. அதான் வேல்யூ ஃபார் மனி. சோ நீங்க ரூ. 270 குடுத்து அந்த பக்கெட்ட தூக்கிட்டு வருவீங்க. அப்படி பண்ணீங்கன்னா, நீங்க இப்பதான் ஒரு சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ல தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலி உங்க பிளான் 180க்குள்ள முடிக்கணுங்கிறது தான். ஒரு பாப்கார்ன் வாங்கி, ஸ்மால் சைஸ். ஆனா நீங்க ரூ. 90 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டீங்க. இந்த ட்ரிக்குக்கு பேரு தான் டீகோய் எஃபெக்ட். இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் பத்தியோ, ஸ்டாக் மார்க்கெட் பத்தியோ பேச போறதில்ல. நம்ம பிரெயின மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எப்படி ஃபூல் பண்றாங்கங்கிறத பத்தி பார்ப்போம். நம்ம பிரெயினுக்கு ஒரு பொருளோட அப்சல்யூட் வேல்யூ தெரியாது. இப்போ ஒரு கோல்டு செயின் எடுத்துட்டோம்னா, அதோட ஒர்த் எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு பக்கத்துல வச்சு காமிச்சா மட்டும் தான் நமக்கு கம்பேர் பண்ண தெரியும். இந்த தியேட்டர் எக்ஸாம்பிள்ல அந்த மீடியம் வெப்பன் இருக்கே, அது ஒரு ப்ராடக்ட்டே கிடையாது. அது ஒரு வெப்பன் மாரி. கம்பெனிஸ்க்கு நீங்க மீடியம் வாங்கணுங்கிறது ஆசையே கிடையாது. அந்த மீடியம டம்மியா வச்சுட்டு உங்கள லார்ஜ் வாங்க தூண்டுறாங்க. இதுக்கு பேரு தான் அசிமெட்ரிக் டாமினன்ஸ். சோ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல இது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஐபோன் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கோங்க. ஆப்பிள் வெப்சைட் குள்ள போய் பார்த்தா பேஸ் மாடல் 70,000, நெக்ஸ்ட் மாடல் 85,000, ப்ரோ மாடல் 95,000 இருக்கும். நீங்க பேஸ் மாடலை பார்த்துட்டு 85,000 ஷாக் ஆவீங்க. இன்னும் கொஞ்சம் போட்டா ப்ரோவே வந்துருமேன்னு நினைச்சிட்டு நீங்க 95K போட்டுருவீங்க. 70,000க்கு பிளான் பண்ணி 1,00,000க்கு வெளியே வருவீங்க. இதே மாதிரி ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லயும் Netflix, Amazon Prime எடுத்துக்கோங்க. பேசிக், ஸ்டாண்டர்ட், பிரீமியம். அந்த மிடில் ஆப்ஷன் எப்பவுமே எடுக்கவே முடியாத மாதிரி தான் இருக்கும். சோ தட் நீங்க ஆட்டோமேட்டிக்கா பிரீமியம்க்கு ஷிஃப்ட் ஆயிருவீங்க. அடுத்து ஆடி சேல் நல்லா போடுவாங்க. இந்த லோக்கல் ஷாப்ஸ்ல கூட இதெல்லாம் நடக்கும். ஒரு ஷர்ட் ரூ. 500, 2 ஷர்ட் ரூ. 900, ஆனா 3 ஷர்ட் ரூ. 1050. நம்ம பிரெயினுக்கு ஃப்ரீன்னு தான் தோணுமே தவிர, நம்ம ஒரே ஒரு ஷர்ட் தான் வாங்க போனோம் அப்படிங்கிறது தோணாது. நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரூ. 550 எக்ஸ்ட்ராவா குடுத்து ரூ. 500 வாங்க வேண்டிய இடத்துல ரூ. 1050க்கு 3 சட்டைய வாங்கிட்டு வந்துருவோம். இது உங்க பாக்கெட்ல சின்ன சின்ன ஹோலா போட்டு உங்க சேவிங்ஸையே ட்ரெயின் பண்ற ஒரு சைலண்ட் கில்லர். நீங்க ஒரு டீ ஷாப்ல ஒரு காஃபி வாங்கும்போது ஒரு ரூ. 40 தான்னு எக்ஸ்ட்ரா நினைப்பீங்க. ஆனா மாசத்துக்கே இது மாதிரி 10, 15 சாய்ஸஸ நீங்க தப்பா எடுத்தா வருஷத்துக்கு நீங்க 20,000த்துல இருந்து 30,000 வேஸ்ட் பண்ணுவீங்க. தேவையே இல்லாத இடத்துல வேல்யூ அப்கிரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு. சோ இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னா 2 விஷயம் தான். ஸ்பாட் த அக்லி பிரதர். அதாவது மெனு போர்ட பார்க்கும்போதே இது டீகோய் எஃபெக்ட் தானுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த மீடியம் சைஸ டம்மியா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க பிரெயின் லாஜிக்கலா திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடியே கார்லயோ பஸ்லயோ முடிவு பண்ணிருங்க. எனக்கு ஸ்மால் பாப்கார்ன் தான் வேணும். கவுண்டர்ல போனா அந்த மெனுவை பார்க்கவே பாத்துறாதீங்க. மெனுவை பார்த்தா அப்புறம் பிரெயின் மேனிபுலேட் ஆயிடும். சோ இதுல இருக்கிற பாட்டம் லைன் என்னன்னா, லார்ஜ் பக்கெட் வேல்யூ தான். ஆனா அதை பாதி பக்கெட் டஸ்ட்பின்ல தான் கொண்டு சாப்பிட முடியாம. இனிமே நீங்க காஃபி ஷாப்லயோ, தியேட்டர்லயோ இல்ல போன் வாங்கும் போதோ இந்த டீகோய் ட்ரிக்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க சூப்பர். இந்த வீடியோவை தியேட்டர் போற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும், ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.